இன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலான ஒரு டச்சிங்கான படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிற மலையாள படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மோகன்லாலோட படம். ஆக்ஷன்ல இறங்கி அசத்துறவரு இந்த மாதிரி கதைகளையும் கேட்டு நடிக்க ஒத்துக்கிட்டு நடிக்கிறார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஒரு சாதாரண டிராமா படம். ஹிருதாயபுரமா ஹிருதாய பூர்வம் கரெக்டா பேசுறேனா கரெக்டா சொல்றேனான்னு தெரியல. இப்போ வந்த படம் தான். என்ன எதுங்கிறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்கள் பார்க்க வேண்டிய படம்னு வேணா சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஹெலிகாப்டர் காட்டுறாங்க. வேக வேகமா உடல் உறுப்பு தானத்துக்காக இப்போ லேட்டஸ்டா ஏதோ ஒரு ராணுவத்துல வேலை பார்க்கிற அதிகாரி ஒருத்தர் இறந்துட்டார் போல. அந்த ராணுவ அதிகாரியுடைய உடல் உறுப்புகள் தான் பல்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டு இருக்குது. நம்ம கேரளால மோகன்லாலுக்கு இதய பிரச்சனை உண்டு. அவருக்கு இதய அறுவை சிகிச்சை பண்ணணும், இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். ஒரு லிஸ்ட் இருக்கும். ரேஷன் கடையில கீழே நிக்கிறாப்ல உடல் உறுப்பு வேணும்னா அந்த லிஸ்ட்ல பதிஞ்சிட்டு நாம அந்த லிஸ்ட்ல வருஷப்படி நமக்கு கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்கணும். அந்த லிஸ்ட்ல நம்ம மோகன்லால் இருக்கிறாரு. அவருக்கு தான் இந்த ராணுவ அதிகாரியுடைய இதயம் பொறுத்த வந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா டீ கடையில ஒருத்தர காட்டுறாங்க. மோகன்லாலோட மச்சான். எப்ப பார்த்தாலும் டீ பணத்தை ஆசை பிடிச்சவர் ஒரு மெக்கானிக்கல் ஷெட் வச்சிருக்காரு. இப்ப வர்ற அந்த இதயம் கூட என் மச்சானுக்கு தான் என் மாமனுக்கு தான் அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்ல மோகன்லால பத்தி. ஆபரேஷன் நல்லபடியா நடந்துட்டு இருக்குதுங்க. போன்ல கையபியான்னு கத்தி பேசிட்டு இருப்பாரு. அப்ப அந்த பக்கம் போன அந்த ஆபீஸை சேர்ந்தவர், அந்த ஆஸ்பத்திரியை சேர்ந்தவர், இப்படி எல்லாம் கத்தி பேசக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னா போன்ல அந்த பக்கத்துல டேய் கேட்டுச்சா கத்தி பேசாதரா அப்படிங்கிறாப்ல. அடப்பாவி, ஒன்ன கத்தி பேசாதன்னு சொன்னா அவர் எப்படி பிளேட்டை மாத்துறாருன்னு பாருங்க. அம்புட்டு விவரம். அங்க ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. இவங்கள பழைய படங்கள்ல பழைய டிராமாஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு இவங்களை மறுபடியும் பார்க்கிறோம். சந்தோஷம். இவங்க தான் நம்ம மோகன்லாலோட அக்கா. சாமி கும்பிடுறதா இருந்தா இங்க ஹாஸ்பிட்டல்லயே கும்பிடுறதுக்கு இடம் இருக்குது, அங்க போய் சத்தம் இல்லாம கும்பிடுங்கன்னு சொன்னதும் அக்கா கிளம்புறாங்க சாமி கும்பிட. எங்கடி போற? நல்லபடியா ஆபரேஷன் முடியணும்னு சாமி கும்பிட போறேன். அதைத்தானே நானும் பண்ண போறேன். இருக்கு 2 பேர் போய் கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு ஒருத்தர் போய் பேசினா மெசேஜ் போய் சேர்ந்துரும்ல, நீங்க இரு நான் போறேன்னு போறார். சாமி கும்பிட வந்த இடத்துல பார்த்தா இவரு நெத்தியில அவ்வளவு பெருசா குங்குமம் வச்சிருக்கிறார். ஆனா வந்திருக்கிற சாமி கும்பிட வந்திருக்கிற இடம் ஒரு சர்ச். ஏமா இங்க கோயில் கீழ் இல்லையாமா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறாங்க அங்க வேலை பார்க்கறவங்க. சரி எல்லாம் ஒண்ணுதானே, அவனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோட கிளவுட் கிச்சன் கடை. இவருக்கு இந்த மாதிரி மாற்று அறுவை சிகிச்சை நடக்குது இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மீடியா சரி அதை நம்ம கவர் பண்ணுவோமேன்னு முடிவு பண்ணி ஹோட்டலுக்கு வந்து அந்த கிளவுட் கிச்சனுக்கு வந்து வேலை பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் என்ன ஏதுன்னு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு எப்பேற்பட்டவர் அப்படி இப்படின்னு. நம்ம பையன் கொஞ்சம் சிடுமுஞ்சி எரிஞ்சு விழுவாரு. வேலையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்னதான் இப்போ இதை எல்லாத்தையும் நிர்வாகம் பார்க்க சொல்லி இருக்கிறாப்லன்னு அங்க வேலை பார்க்கற ஒருத்தன் ஓவரா பேசிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு யதார்த்தமான குடும்பம் தானே. அக்கா புருஷன் சொத்துக்கு ஆசைப்பட்டு வீடு வேணும்னு கேட்டிருக்கிறாப்ல, வீட்டை கொடுத்துட்டாப்ல. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இடம் வேணும்னு கேட்டிருக்கிறாப்ல, அதையும் கொடுத்துட்டாப்ல. இவ்வளவும் கொடுக்கும்போது அவருக்கு நீ ஏதாவது கொடுக்கணும்ல, அப்பதான ஊர்க்காரங்க எல்லாத்தையும் புடிங்கிட்டான்னு தப்பா பேச மாட்டாங்க. சோ அதுக்கு எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு 4 ஏக்கர் நிலத்தை நீ வச்சுக்கப்பா, மீதி எல்லாம் எனக்கு கொடுத்துருப்பான்னு சிட்டிக்குள்ள இருக்கிறதெல்லாம் இவர் எடுத்துக்கிட்டார் அக்கா பேரை சொல்லி. எங்கேயோ ஒரு காட்டுக்கு மத்தியில ஒரு 4 ஏக்கர் அனாமத்தா கேப்பாரட்டு கிடந்ததா, அதுதான் அவருக்கு சொந்தம்னு இருந்தது. ஆனா திடுதுப்புனு ஏதோ ரோடு போடுறேன்னு ஒரு 6 வழிச்சாலை அந்த பக்கத்துல வருதான். அப்படி வரதுனால ரோட்டுக்கு மேலன்னு அவரோட இடம் வந்துருச்சு போல. இப்போ அது 5-6 கோடி தேருமா. இதையெல்லாம் இன்டர்வியூல அங்க வேலை பார்க்கற பையன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு 3 பேர் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னா கேமராமேன் ஆகணும், டைரக்டர் ஆகணும், படம் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு குரூப். அப்போ கையில காசு இருக்காது, சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட நம்ம மோகன்லால் தான் எப்படி இவங்க கிளவுட் கிச்சன் நடத்துறாங்க, முன்ன பின்ன ப்ரிப்பேர் பண்ணும்போது சாப்பாடு டெஃபினட்டா மிஞ்சும். சோ அப்பப்ப வந்து சாப்பிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. இது அங்க வேலை பார்க்குற லேடிக்கு பிடிக்காதுங்க. அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அப்பளம் இருக்கா ஊறுகா இருக்கான்னு. அது கூட இல்லைன்னு அந்த அம்மா எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கும். சரி விடுங்கடா பக்கத்து கடையில போய் சாப்பிடலாம் அவங்க கிளம்புறாங்க. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்காங்க நம்ம பசங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கண்ண முழிக்கிறார். எதுக்கு பார்த்தா டாக்டர்ஸ் அது இது நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் உங்க இதய மாற்று அறுவை சிகிச்சை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும், உங்களை வீட்லயே வச்சு பாத்துக்கிறதுக்காக ஹோம் நர்ஸ் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இதோ பக்கத்துல இருக்கிற இந்த பையன் தான் உங்களை பாத்துப்பான்னு எடுத்து அறிமுகப்படுத்தி சொல்றாரு. அவனும் உங்களை பெத்த தாயை விட நல்லா பாத்துப்பேன்னு ஓவராட்சின போறான். அந்த பக்கம் பார்த்தா சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு பார்க்க வருவாங்கல்ல, யாரும் பார்க்க வர வேண்டாம், அதான் நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துப்போம், அது மட்டும் பத்தாதுன்னு மாசம் 20,000 சொல்லிட்டு ஒரு நர்ஸ் வேற கூட இருந்து பாத்துக்க போறான், நீங்க எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாப்ல. சோ அவனும் வந்து நல்லபடியா மோகன்லால கூட்டிட்டு வந்து வீட்டுக்கே வந்தாச்சுங்க. வீட்லயே நர்ஸ் செட்டில் ஆயிட்டார். ஆளு பார்த்தா நல்ல சிடுமூஞ்சி எரிஞ்சு விழுகிற கேரக்டர். எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆவாப்ல போல தெரியுது. இப்ப கூட பாருங்களேன், அந்த பைப்பு கீழே என்ன நடக்குதுங்க, யாரா தான் வச்சது, ஓங்கி குத்துனா அப்படின்னு கத்தும்போது சார் பார்த்து சார் எதையும் சார் கனெக்ஷன் கட் ஆயிர போகுது சார் அப்படின்னதும் திட்டுறதையே மெதுவா திட்டுவார். இப்படி திட்டினா இதயத்துக்கு சரியா இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டு திட்டுறாரு. அப்புறம் அங்க வேலை பார்க்குற அக்கா தலையில தொப்பி மாட்டாம சமைச்சிட்டு இருக்காங்களா, முடி விழுந்தா பரவாயில்லையான்னு அவங்களுக்கும் திட்டு. மெதுவா அப்படிங்கிறான். சோ கோவப்படவே விட மாட்டேங்கிறாரு கூட இருக்கிற நர்ஸ். அப்புறம் வண்டி ஓட்டுன்னு கிளம்பும் போது வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறாப்ல. இங்க பாருங்க கையே அசைய போகுது, கியரை கை தான் மாத்த போகுது, இங்க இதயத்துக்கு வேலையே இல்ல, பத்திரமா உங்க இதயத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க
அப்படின்னு நர்ஸு கிட்ட பேசிட்டு வண்டியை ஓட்டிட்டு வரலான்னு பார்த்தா குறுக்க ஒருத்தவன் எசக்க பசக்கா வண்டியை ஓட்ட ஏன்டா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு சத்தம் போடுவாப்ல. ஐயோ சாரி இதயம் பார்த்து பத்திரம் அப்படின்றாப்ல. வண்டியை நிப்பாட்டிவிட்டு டேய் தோலா இப்படி ஓட்டுகிறாயே இது உன் அப்பன் வீட்டு சொத்தா இப்படி தன்மையா கேட்கட்டுமா அப்படின்னு கேட்க ஓகே 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 அப்படிங்கிறான் நர்ஸ். இங்க சமையல் ஜோரா நடந்துட்டு இருக்குது. நிர்வாகம் பண்றேங்கிற பேர்ல ஒருத்தன் ஓவரா அலப்பற பண்ணிட்டு இருந்தான். அவங்கிட்ட போய் பேசுறாப்ல. எங்கடா அந்த பசங்க சாப்பிட வர டைம் ஆச்சே வரலையடா அந்த சினிமா பசங்களை கேட்க அவங்க இப்பெல்லாம் வரதில்ல விரட்டி விட்டேன் அப்படி இப்படின்னு பேச திட்டுறாருங்க. ஒன்னு அதெல்லாம் ஜெயிச்சு சொன்னது யாரு ஒழுங்கா அவங்கள வர சொல்லுங்கிறாப்ல. அப்புறம் பார்த்துட்டா சரி லேட் ஆகி போச்சு ஒரேதா டின்னருக்கு அவங்களை கூப்பிட்டுக்கலாம் நானே போய் கூப்பிடுறேங்கிற. கூப்பிடுறதுக்காக இந்த பக்கம் வராரு டின்னர் டைம்ல. பார்த்தா பக்கத்துல வேற ஒரு கடைக்காரர் கதவை திறக்கிறீங்களா இல்லையான்னு பயங்கரமா சண்டை. ஒரு பேக்கரி கடை வச்சிருக்காரு போல. பேக்கரி கடைக்காரர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. நம்மால் தான் போய் சண்டையெல்லாம் தீர்த்து யோ என்னையா நடந்துச்சு சொல்லி அப்படின்னு கேட்க கதவை தர சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னதும் மோகன்லாலோட சவுண்ட் கேட்ட பிறகுதான் அவங்க எல்லாம் வெளியில வராங்க. அப்பயும் இழுத்து போட்டு அடிக்க போறாரு. படம் முழுக்க காமெடி படம் தான். சீரியஸா எதையுமே எடுத்துக்க வேண்டாம். முழுக்க முழுக்க காமெடி தான். என்னங்க ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இவங்களோட இந்த பேக்கரி கடையை ப்ரோமோட் பண்றதா சொல்லி பசங்க இவர் கூட டீல் பேசியிருக்காங்க. 60 ரூபாய்க்கு 5 லட்டு அதான் ரொம்ப ஃபேமஸ் போல. இவங்க கடையில நல்லா ஓடும் போல. ஆமா நான் கூட சாப்பிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிறாரு மோகன்லால். இவங்க ரெடி பண்ண அந்த விளம்பரத்துல ஹீரோயினுக்கு பிரெயின் டியூமர் அதாவது மூளையில கட்டி. ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க கொள்றாங்க. திடீர்னு அவ கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறா. இந்த மாதிரி ஒரு சீன்ல அவ சாகிறதுக்கு முன்னாடி ஏன் லட்டுவை சாப்பிட்டுட்டு செத்து போறாப்ல காட்டியிருக்கிறான் சார் தப்பு இல்லையே சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. பாருங்க விளம்பரம் போடுறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கா இல்லையா? ஒரு கதை ஒரு மாதிரி போகுது. அதுக்கு நடுவுல இதுக்கு ஏதோ பேர் வச்சிருப்பாங்க மார்க்கெட்டிங்ல. படம் போய்கிட்டு இருக்குங்க ஒரு 2 மணி நேரம் படம்னு வச்சுக்கோங்களேன். நடுவுல அங்கங்க ஏதாவது பிராண்ட் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இப்போ ஹீரோ ஹீரோயின் ஒரு பேக்கரி கடைக்கு போறாங்க. பேக்கரி வாங்கிட்டு போறாங்கன்னா அதுக்கு ஒரு கடைக்கிட்ட போய் சார் உங்க கடையோட போர்டை நாங்க காட்டுறோம் உங்க கடையை காட்டுறோம் உங்க கடையை நாங்க எங்க படத்துல ப்ரோமோட் பண்றோம் இந்த மாதிரி ஒரு சீனு காசு கொடுங்கன்னு கொஞ்சம் காசு கேட்பாங்க. விளம்பரம் மாதிரி தெரியாது படத்தோட சீன் மாதிரி தெரியும். சோ யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்கல்ல. படத்துக்குள்ளேயே வரக்கூடிய விஷயம் அது. அதனால இவரும் ஜரின்னு ஒத்துக்கிட்டு பண்ணிருக்கிறார். ஆனா கரெக்டா இவரோட கடையில வந்து பேக்கரியில வந்து லட்டை சாப்பிட்டுட்டு போய் செத்து போறாப்ல சீனுங்க. எல்லா பேரும் அதை பார்த்துட்டு என் கடை லட்டை சாப்பிட்டு தான் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போற வரவெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன திட்டுறாங்கன்னு சொல்லி கதறி கதறி அழுகிறார். ஓட்டுறாங்களா எல்லா பேரும் ஓட்டுறாங்களா. அப்பதான் மோகன்லால் கேப்பாப்ல எப்பா மூளையில கட்டி இருந்ததுனால தானே செத்தா அதை சொல்லி இருக்கும் போது யார் இப்படி எல்லாம் தப்பா யோசிக்க மாட்டாங்கப்பான்னு சொல்லும் போது அதாங்க இல்ல ரீல் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு மூளையில கட்டிங்கிற அந்த கான்செப்டையே கட் பண்ணி விட்டாங்களாம். சோ முழுக்க முழுக்க லட்டை சாப்பிட்டு தான் செத்து போனாப்ல ஆயிப்போச்சு. அடா பாவிகளா உங்களை கட் பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறார். பேசிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் கால் ஓட்டுறதுக்கு தான் வந்துட்டாண்டா ஓட்டுறதுக்குன்னு போன்ல பேசிக்கிட்டே போறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா மச்சாங்காரன் மறுபடியும் மோகன்லால் கிட்ட இருக்கிற அந்த இடத்த ஆட்டைய போறதுக்கு என்ன விலைன்னு யோசிக்கிறார். அக்கா ஒத்துக்கவே இல்லை அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது தரிசு நிலம் ஒன்னுத்துக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு அதை அவன் பக்கம் தள்ளி விட்டு வீட்டையும் வீட்டை சுத்தி இருந்த இடத்தையும் ஆட்டைய போட்டீங்க. இப்போ அங்க ரோடு வருதுன்றதுனால அதை ஆட்டைய போட பாக்குறீங்களா தப்பு இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற. அடி போடி அப்படிங்கிறா புழைக்க தெரியாத விலைங்கிறாரு அவரு. இதை பத்தி பேசலாமேனு கூட ஒருத்தரை கூட்டிட்டு வராப்ல சொந்தக்காரர். அவர் ஒரு ஜோசியக்காரரும் கூட. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்குமா. அவரை கூட்டிட்டு வந்து லைட்டா பேச விடுறார். ஃப்ளோல சொல்ல மறந்துட்டேன் ஏதோ கனவுல கெட்ட கெட்ட கனவு வருதான் அது வருதான் இது வருதான் எல்லாம் சரியா போனோம்னா தம்பிக்கிட்ட இருந்து வாங்கின அந்த இடத்தையும் அங்க இருக்கிற வீட்டையும் அவங்கிட்டயே ஒப்படைக்கணும்னு குடும்பத்துல இருந்த பெரியவங்க எல்லாம் செத்து போனவங்க எல்லாம் வந்து சொன்னாங்களா. அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னா அதையெல்லாம் திரும்ப கொடுக்கணும். சோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறோம் வாங்கிக்க தம்பி அப்படின்னு பேசுறாரு. அவரோட நினைப்பு என்ன வீட்டையும் வீட்டை சுத்தி இருக்கிற இடத்தையும் அவங்கிட்ட தள்ளி விட்டுவிட்டு ரோடு வர்ற அந்த 4 ஏக்கர் ஆட்டைய போடணும்னு நினைப்பு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம நர்ஸ் குறுக்கால புகுந்து சார் அவ்வளவுதானே சார் ஒரு பிரச்சனை இல்ல சார் நீங்க தான் 4 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்கல்ல அதுல ஒரு அரை ஏக்கரை வித்துட்டு அந்த காசுல இவரோட வீட்டையும் சுத்தி இருக்கிற நிலத்தையும் வாங்கிடுங்க அவங்களுக்கும் உதவி பண்ணாப்ல ஆயிடுச்சுல அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. ஐயோ இருக்கிறதையும் முடுங்கி விட்டுருவாங்களோன்னு பயந்துகிட்டு இல்ல அந்த ஐடியா சரிப்பட்டு வராது வேற ஏதாவது யோசிப்போம் அப்போன்னு சொல்லிட்டு கலந்துக்கிறார். அப்புறம் அவங்க போன பிறகு உங்க மச்சான் பயங்கரமான கிரீடியா இருக்கிறாரு பேராசப்படுறாப்லன்னு எடுத்து சொல்லுவாப்ல. தெரிஞ்ச விஷயம் தான் ஆனாலும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் இருந்துக்கிறேன் சொந்தக்காரங்க என்ன அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாப்ல அவரு. ராத்திரி பார்த்தா திடுதுப்புன்னு ஒரு லேடி கால் பண்ணுதுங்க. இந்த லேடிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரிக்கு போறோம். ஒரு காலத்துல இப்ப நம்ம மோகன்லால் வந்து பேச்சுலர் இவ்வளவு வயசாயும் கல்யாணம் பண்ணாம தான் இருக்கிறாப்ல. ஏங்க இந்த முடிவுன்னு கேட்டா ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பேசி நிச்சயம் பேசி கோயில்ல கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சுங்க. தாலி கட்டுறதுக்கு தாலி எடுத்து இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது பொண்ணை காணோம். பொண்ணு ஓடி போச்சு. கேட்டா லவ் பண்ணிருக்கான். அதுல வெக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணவே இல்லை. அதே பொண்ணு தான் கால் பண்ணுது. இவருக்கு முகம் கூட மறந்து போச்சுங்க. அந்த பொண்ணே தான் அந்த பிளாஷ்பேக் சொன்ன பிறகு ஞாபகத்துக்கு வருது. சரி இப்ப எதுக்குமா கால் பண்ற அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்களாமே உங்களோட ஸ்டோரி உங்க கடையோட விளம்பரம் கடையில கொடுத்த வேலை பார்க்கறவங்க கொடுத்த இன்டர்வியூ இதையெல்லாம் பார்த்து உங்களை பத்தி தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் செத்து போயிட்டான். இப்ப பொண்ணு 10 வயசு பொண்ணு இருக்குதான். அந்த பொண்ணு இப்ப என்ன கேக்குதுன்னா, மறுபடியும் ஏன் நீ அந்த அங்கிள் கூட பேசக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சான். அதனால பேச வந்ததா ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாமா, நல்லதுமா, பாப்பம்மா அப்படின்னு இவர் போனை வச்சிடறாரு. அப்புறம் தான் இவருக்கு தெரியும் இந்த மாதிரி இன்டர்வியூ கூட அங்க வேலை பார்க்கறவங்க கொடுத்துருக்கான்னு. செம்ம காண்டாயிட்டாரு. எல்லா கதையும் சொல்லி இருக்கிறான். 4 ஏக்கர் அந்த ப்ராப்பர்ட்டி இவர் பேருக்கு வந்திருக்குது, 4 கோடி தேரும்னு. அதுக்கு தான் அந்த அம்மா போன் பண்ணிருக்க போல தெரியுது. பாசத்துல எல்லாம் இல்ல, 4 கோடிக்கு இப்ப சொந்தக்காரர்னால அந்த அம்மா மறுபடியும் இவங்க கூட ஜாயின் பண்ணலாமோ நினைக்கிறதோ என்னவோ. பார்த்துட்டு சும்மா இருப்பாரா டேய் அப்படின்னு சத்தம் போறாரு. அப்பதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். சிசிடிவி கேமரால பாப்பாப்ல என்ன கூத்து பண்ணி வச்சிருக்கிற, நாளைக்கு இருடா உனக்கு அப்படின்னு சத்தம் போறாரு. அடுத்த நாளே வந்து நிக்கிறாரு. அவனை வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு பார்த்தா இல்ல, இன்னொரு தப்பு பண்ணட்டும், அப்ப வேலையை விட்டு தூக்கிறேன்னு சிடு சிடுன்னு எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறார். அப்ப நம்ம ஹீரோவுக்கு கால் வருதுங்க. அந்த பக்கம் ஒருத்தர் பேசுறார். அவர் யாருன்னா, உங்களுக்கு இதயம் கொடுத்தாருல, அவரோட பொண்ணு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. நான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. உங்களை பார்க்குற அந்த தருணத்தை கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ எடுப்பேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம்னு கேட்க, சரி வரட்டும் பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாப்ல. அப்ப கூட இருக்கிற பசங்க, சினிமா பசங்க இருக்கிறாங்க இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மொமெண்ட்டை நாங்களும் கேட்ச் பண்றோம். அவங்க மொபைல்ல வீடியோ எடுக்கிறதுக்கும் நாங்க கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு வித்தியாசமா இல்லையா, குவாலிட்டியா எடுத்து கொடுப்போம். இதயத்தையே கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு இந்த உதவி செய்ய மாட்டோமான்னு சொன்னதும் சரின்னு நம்மளால ஒத்துக்கிறான். நம்மளால அவங்கள பாக்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் அந்த பொண்ணு இறங்கி வருதுங்க. இதயம் கொடுத்த அந்த அதிகாரியுடைய பொண்ணு பாசமா வருது. இவருக்கு பாசமெல்லாம் தெரியல. சரி பாப்போம், தேங்க்ஸ் சொல்லுவோம்னு காத்துட்டு இருக்கிறார். அப்படியே வரத கூட வந்த ஃப்ரெண்டு மொபைல்ல வீடியோ எடுக்கிறான். நம்ம ஆட்கள் எல்லாம் கேமரால வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே நெஞ்சு மேல கைய வைப்பா பாசத்தோட. இவருக்கு அதெல்லாம் அதிர்ச்சியா இருக்கிறது. ஆனா அவளுக்கோ இந்த இதயம் தான் அப்பாவோட இதயம். பொருத்தி இருக்கிறவரையும் அந்த மாதிரி குணத்துல பாக்குறாளோ என்னவோ தெரியல. இந்த கேமரால எடுக்கிற சினிமா குரூப் சும்மா இல்லாம, சார் அப்படியே கையெடுத்து அவங்க அந்த அம்மாவோட மேல போடுங்க சார், அப்படியே ரொமான்டிக்கா பாருங்க சார், அப்படி இப்படின்னு ஏதோ டைரக்ட் பண்ற ரேஞ்சுக்கு சீனை போடுறானுங்க. டேய் அடச்சை சும்மா கிடங்கடா அப்படின்னு சத்தம் போட்டார். அப்புறம் நார்மல் மோடுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேசுவாங்க. ஆனா அவங்க பேசுறதோட சாராம்சம் என்னன்னா, அவளுக்கு நிச்சயார்த்தமா, அதுவும் அவங்க ஊரு புனேல, வட இந்தியாவுல. நீங்க வந்தீங்கன்னா என்னோட அப்பாவே வந்தாப்புல இருக்கும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறா. பதிலுக்கு நம்ம பைய சிடுமூஞ்சி, எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாத ஆள் என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாருங்க, உங்க அப்பாவோட இதயத்தை நான் வச்சிருக்கேன் தான், அதுக்காக நான் உங்க அப்பாவை ஆயிர மாட்டேன். சாதாரண இதயம், ஒரு பொருளை மாத்திக்கிறாப்ல தான். அதுவும் கிளவுட் கிச்சன், இது நான் இல்லாமல்லாம் இதை நடத்த முடியாது, ஏகப்பட்ட வேலை இருக்கு, பிசினஸ் கெட்டு போயிடும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. இவளுக்கோ கோவம், எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கிறோம், இதை கூட பண்ண மாட்டேங்கிறாப்ல நினைச்சுக்கிட்டு, ஒரு 3 நாள் நீங்க வந்து என்னோட இந்த ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணிட்டு போறதுனால உங்க கிளவுட் கிச்சன் கெட்டு போகும், பிசினஸ் கெட்டு போகும்னு நினைக்கிறீங்க. எங்க அப்பா அந்த இதயத்தையே கொடுக்கலன்னா, நீங்களே இல்லைன்னா இந்த கிளவுட் கிச்சன் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறாப்ல கேட்டு போயிட்டாங்க. இவருக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல. என்ன இப்படி கேட்டுவிட்டா அந்த புள்ள. ஆமா, கேட்டதுல என்ன தப்பு அப்படிங்கிறான். நம்ம யாரு மச்சான் கிடையாது, யாரு நம்ம நர்ஸ் கேக்குறாப்ல, என்ன தப்பு அப்படின்னு. இதயத்தையே கொடுத்துருக்கிறவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் தேங்க்ஸ் ஆகுது சொன்னீங்களான்னு. ஆமல்ல, தேங்க்ஸ் கூட சொல்லல அப்படின்னு அப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எங்கெங்கயோ பேசி எங்கெங்கயோ கண்டென்ட் போயிடுச்சு. நன்றி சொல்லி இருக்கணும். அதே மாதிரி ஒரு 3 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். சரி இப்பயும் ஒண்ணு கெட்டு போல, புக் பண்ணி போலான்னு யோசிக்கிறாப்ல. கூடவே நீங்க நான் இல்லாம எங்கேயும் நீங்க போக கூடாது, நானும் வருவேன், நானும் புனேவை பார்த்தது இல்ல, 2 டிக்கெட்டை போடுங்கன்னு கேட்க, சரின்னு நம்ம ஆட்கள் டிக்கெட்டை போட்டு அங்கேயே போய் லேண்ட் ஆகி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேரக்டர் இவரை பார்த்ததும் ஓடியாருது. பேரை சொல்லி கரெக்டா சொல்லுது. யாரு நீங்க அப்படின்னு விசாரிக்க, வீடியோல உங்களை பார்த்தேன், உங்க நெஞ்சில பொருத்தி இருக்கிற அந்த இதயம் அது என் ஃப்ரெண்டோடது அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறார். அவனை இங்கதான் வந்து டீ குடிப்பான் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் என்ன பார்த்தது ஏதாவது தோணுதா வைக்குதான்னு கேட்கிறாப்ல. ஏன்னா உள்ள இருக்கிற இதயம் ஃப்ரெண்டோட இதயங்கிறதுனால ஏதாவது சொல்லுவாப்லான்னு நொய்யி நொச்சு பண்றாருங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாப்ல. அப்புறம் இவரே நானே கொண்டு இறக்கி விடுறேன்னு வீடு வரைக்கும் கொண்டு வந்து இறக்கி விட்டாரு. வீட்டுல பொண்ணு வரவேற்கிறா. இவங்களுக்குன்னு ஒரு ரூமை கொடுத்து செட்டிலும் பண்ணியாச்சு. எங்க ஹோட்டல்ல. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, திருதுப்பு நீங்க வரேன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி எல்லாம் பேசுறேன். அப்புறம் வந்ததுக்கு பணம், திரும்ப டிக்கெட் புக் பண்ணணும்ல, அதுக்கு ஜிபே நம்பர் கொடுங்க, எல்லாத்தையும் அனுப்புறேன்னு சொல்லும்போது, இப்படி எல்லாம் சொன்னா நான் திரும்பி போயிடுவேன், இதயத்தையே கொடுத்துருக்கீங்க, இந்த செலவு கூட நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம மோகன்லால் கேட்கிறார். வாசமான பேச்சு தான். அப்புறம் ஏதாவது புது ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கலான்னு கேட்க, இல்லைங்கிறாப்ல. வேண்டாம், எங்க அப்பாவுக்கு பிடிச்சாப்ல சில ட்ரெஸ் எல்லாம் புதுசா வாங்கணும் வைக்கணும்லாம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், அதை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், ப்ளீஸ் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். இல்ல என்கிட்ட புது ட்ரெஸ் இருக்குன்னு ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை காட்டுறாப்ல. இல்ல இது சரிப்பட்டு வராது, நம்ம வெளியில போய் எடுத்துக்கலான்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இவரு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறவர். இதயத்தை புத்துனாப்ல பாதுகாக்கணும். காரோட ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு வரார். போயாச்சு, விதவிதமா ட்ரெஸ் எடுத்து காட்டுறா. இல்ல எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு நம்மால சொல்றான். ட்ரையல் போட்டு வாங்கல அப்படின்னு சொல்றா இவ. சரின்னு நம்மாலும் ட்ரையல் போட்டு வந்து பாக்குறாரு. பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு இவ ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படியே இதயத்துல சாஞ்சு அந்த லப்பு டப்புங்கிற சவுண்ட கேட்கறா. தன் அப்பா கூட இருக்கிறாப்ல ஃபீல் பண்றாளோ என்னவோ. ஆனா அந்த பக்கம் இதயத்தை வச்சிட்டு இருக்கிற நம்ம மோகன்லாலுக்கு இது தப்பான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கலாம். இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு கூட பழகுறது இதுதான் முதன் முறை. சோ எங்கெல்லாம்
எப்பெல்லாம் குளறுபடி ஆக போகுதுன்னு தெரியல. அப்புறம் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இறக்கி விட்டு போயாச்சு. அடுத்து நிச்சயதார்த்தம் ரொம்ப ஜோரா நடக்கிறத நீங்க கவனிக்கலாம். பாட்டு கிட்டெல்லாம் தாறுமாறா போய்கிட்டு இருக்குது. அந்த பக்கமெல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஜேன்னு இருக்கும். அங்க வச்சு அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்து நன்றி சொல்லணுங்கிற மனசு. அம்மானா யாரு? இறந்து போன அந்த அதிகாரியுடைய ஒய்ஃப், மனைவி. யாருன்னு பார்த்தா நம்ம சங்கீதாக்கா. அவங்க தான் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் தான் அப்படிங்கிறாப்ல. நான் தானா சொல்லுங்கிறாங்க அவங்க. இல்ல உங்க புருஷனோட இதயத்தை தான் எனக்கு வச்சிருக்காங்க. தெரியுமே வீடியோ பார்த்தனேங்கிறாங்க. இல்ல அதுக்கு தான் நன்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓ நன்றியா, ஓகே சொல்லிட்டீங்களா, சரி அங்க உட்காந்துருங்க, நான் ஃப்ரீ ஆயிட்டு வரேன் அப்படின்னு பேசுறாங்க. எந்த ஃபீலிங்ஸுமே இல்லாம பேசுறாங்க. பொண்ணு அப்பா அப்பான்னு உருகுச்சு. ஆனா பொண்டாட்டியோ மதிக்கவே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு தான், என்னங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்கிறாங்க. ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிய போற சமயம் அவளுக்கு ஒரு போன் காலுங்க. போன்ல அந்த பக்கத்துல பேசினவ என்ன நினைச்சோ எது நினைச்சோ தெரியல. டப்புன்னு மைக்க பிடிச்சு இந்த கல்யாணம் நடக்காது, இதோட நிப்பாட்டிக்கலாம், சாப்பாடெல்லாம் வீணாயிடக்கூடாது, ரெண்டு சைடுமே வந்தவங்க நல்லபடியா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். மாப்பிள்ள வரார். மாப்பிள்ள ஃப்ரெண்டு வந்து ஓவரா குதிக்கிறான். என்ன காரணம் ஏதுன்னு நீங்க சொல்லி ஆகணுங்கிறான். வேண்டாங்கிறான் மாப்பிள்ள. விட மாட்டேங்கிறான் மாப்பிள்ள. தோலை கைகளை பாக்குற ரேஞ்சுக்கு போகுது. பொண்ணோட கையை பிடிப்பான் தோலை. அதை பார்த்ததும் மோகன்லால் சும்மா இருப்பாரா? போய் தட்டி கேட்க போக ஓங்கி அடிச்சதுல டேபிள உடஞ்சுக்கிட்டு கீழே வந்து விழுகிறாப்ல. அவ்வளவுதான், நர்ஸ் அரண்டு போறான். அடுத்த நொடி அவர் மயங்கவும் செஞ்சிடறார். முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாப்ல. எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தாச்சு. இதயத்துக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. பட் முதுகுல விழுந்ததுல தண்டு விடத்துல ஏதோ லைட்டா ஒரு கிராக் விட்டுருக்குதான். உட்கார கூடாதான், உட்கார்ந்தா வலிக்கும் போல. ஸ்கேன் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது தெம்பா நிப்பாரு. படுங்க சார் நான் தள்ளிட்டு போறேன்னு அங்க வேலை பார்க்கற சொன்னா வேணாம் அப்படின்னு சொல்லும் போது தான் முதுகு வலிக்குதுங்க. சரி நான் படுத்துக்குவான்னு படுத்துக்கிறார். ஸ்ட்ரெச்சர்ல தான் தள்ளிட்டு வராங்க. கிளவுட் கிச்சனையே பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போகணும். ஃபிளைட்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆயிப்போச்சுங்க. எங்க வீட்லயே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா. இவரு வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறார். அந்த பக்கம் பாருங்க, கூட்டத்துல நம்ம மொபைல் அடி வாங்கி இருக்கிறான் போல. தலையில தாடையில எல்லாம் நல்ல அடி. நர்ஸுக்கு உட்காந்துட்டு போக கூடாங்கிறதுனால நல்லா படுக்கிறாப்ல சீட்டை கீழே போட்டு அதுல இவரை பார்த்து உட்கார வச்சு பொண்ணு கூட்டு போறா. வீட்டுக்கு வந்தாச்சு. சங்கீதாவும் நல்லபடியா வரவேற்கிறாங்க. வீட்டு வேலைக்காரமா கூட நல்லபடியா ஒரு பாசத்தோட பாக்குது. அழுகுது. காலையில பார்த்தா பொண்ணு யோகா பண்ணிட்டு இருக்கா. அம்மா ஹாஸ்பிட்டல் வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. புது இடம் புது வீடு. பொசுக்குன்னு எந்திரிக்கணும். யாரு வந்தாலும் எந்திரிச்சு போகணும். வேலைக்காரமா வரும்போது கூட ஒரு மாதிரி சினிங்கிட்டு போகுது வேலைக்காரமா. அம்புட்டு பாசம் போல. முதலாளியுடைய இதயமே அப்படின்னு பாசத்தோட பாக்குது போல. அப்புறம் அதிகாரியுடைய ஃப்ரெண்டு இன்னும் சில பேரை கூட்டிட்டு வந்து இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாப்ல. இப்படியே போதுங்க. கூடால நம்ம நர்ஸை உட்கார வச்சு குளிப்பாட்டி எல்லாம் விட்டுட்டு இருக்கிறார். அவரு தாங்கிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் போர் அடிக்குது என்ன, இவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் உட்கார வச்சு அவரு சமைச்சு போடுறாரு. ஏன்னா கிளவுட் கிச்சனே நடத்துறவர். பல பேருக்கு சோறு போடுறவர் இவருக்கு சோறு போட மாட்டாப்லையா? அப்படி போகுது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இல்லையா? நாங்கள வெளியில கூட்டு போட்டுமா, புனையவை சுத்தி காக்கிறேங்கிறா பொண்ணு. இல்ல உட்காந்து போக கூடாதுல பஸ்ல அப்படின்னு கேட்க, அப்ப நின்னுக்கிட்டு போவோம் அப்படிங்கிறா. சரின்னு நம்மால ஒத்துக்கிட்டு அப்படி அண்டம் கொடுத்து நின்னுக்கிட்டு அப்படி அப்படின்னு சுத்த ஆரம்பிக்கிறார். வெளியில போக சுத்த அங்கன்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்குதுங்க. அப்புறம் அவளுக்கு எக்ஸாம் வேற. எக்ஸாமுக்கு தன் அப்பா எப்பவுமே துணைக்கு வருவாப்ல, குட் லக் எல்லாம் சொல்லுவாப்ல அப்படின்னு சொல்லியிருப்பா. இந்த தடவை இவரையும் கூட்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறா. எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சம் வாழ்த்துங்களேன் அப்படின்னு அவளே கேட்டு வாங்கிக்கிறா. நம்மளும் வாழ்த்து அனுப்புறாரு. அந்த பக்கத்துல பார்த்தா ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு திருஷ்டி சுத்துறாப்ல சுத்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அப்படி எல்லாம் பண்ணா லக்கு கிடைக்குமா, எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குறான். அந்த பைய யாருங்க உங்க லவ்வரா அப்படின்னு கேட்டா சேச்சா அப்படிங்கிறாப்ல. அப்போ உங்க பொண்ணான்னு கேட்டா அதுக்கும் சேச்சாங்கிறாப்ல. அப்போ ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா அதுக்கும் சேச்சாங்கிறாப்ல. என்ன உறவு முறைன்னு இதை எப்படி சொல்றது? அப்புறம் அவரு ஆரத்தி எடுத்தது தான் ஆள்னோ அவன் நல்லபடியா எக்ஸாம் எழுதி வெளியில வரணும் தான் தன்னை இந்த மாதிரி விசேஷமா பண்ணிக்கிட்டு இருந்ததான்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் யாரு என்னன்னு கேட்கும்போது மலையாளி கேரளான்னு சொன்னதும் மலையாளம் கேரளா சூப்பர், எனக்கு எஃப்எஃப் ரொம்ப பிடிக்குங்கிறாப்ல. இது எஃப்எஃப் அப்படின்னா அப்படின்னு கேட்கிறாரு மோகன்லால். ஃபகத் ஃபாசில ரொம்ப பிடிக்குமா, ஷார்ட்டா எஃப்எஃப்ங்கிறாப்ல. ஓ அப்படியா, ஆமாங்க இப்போ வந்து சூப்பர் ஆக்டருங்க, அவரை படம் எல்லாம் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு பேச மோகன்லால் சும்மா இல்லாம மலையாளத்திலேயே நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்களும் நல்லா நடிப்பாங்களே அப்படின்னு பேசுவோம். சேச்சே எனக்கு எப்பவுமே எஃப்எஃப் தாங்க அப்படின்னு சொன்னதோ செமையா இருக்கும் இந்த சீன் பாக்குறதுக்கு. யார சொன்னான்னு தெரியுதா? ஏன்னா இவரும் அதே மலையாளத்துல மோகன்லால் சீனியர் பெரிய நடிகர் தான். அவரை தெரியல, ஆனா ஃபகத் ஃபாசிலுக்கு ஃபேன் இருக்கிறாங்க புனேல. இந்த மாதிரி சீன் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். தன்னை கீழே தாழ்த்தி இன்னொருத்தவரை பெருசா கட்டுறாப்ல சீனுக்கு அவ்வளவு ஈஸியா நடிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க இல்ல. அப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பழைய மாப்பிள்ள வராப்ல. இவங்களை பார்த்ததும் வந்துட்டு சாரி அன்னைக்கு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது மன்னிப்பு கேட்கிறாப்ல இருக்குது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடறத பார்த்து சார் பார்த்து சார் மறுபடியும் ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு பேசிட்டு போகும்போது லைட்டா மிரட்டல் துணியும் தெரியறாப்ல தெரியுது. அப்புறம் எதுக்கு தான் நீங்க பிரிஞ்சீங்க, என்ன மேட்ரு அப்படின்னு விசாரிப்பாப்ல. வீட்டுல அவன் சொல்லிட்டானா மாப்பிள்ள என்ன காரணங்கிறத. சோ நீங்க சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பிறகுதான் அந்த பொண்ணு சொல்றா. அவ்வளவு டீசென்டான பொண்ணு என்ன சொல்றான்னா, இவளோட மொபைலுக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு ஹேக்கிங் சாஃப்ட்வேரை
மாப்பிள்ளை இன்ஸ்டால் பண்ணி இவ யாரு கூட பேசுறா, யாரு கூட சாட் பண்றா, எங்க போறா, எங்க வர்றா, இப்படி எல்லாத்தையும் வேவு பார்த்திருக்காங்க. இந்த மேட்டரை கேள்விப்பட்ட பிறகுதான் அந்த பொண்ணு பொங்கி இருக்கிறா பாத்துக்கங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நம்ம மோகன்லால் உட்காரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பாருங்க. வந்ததும் அம்மா பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சங்கீதா என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இவ சும்மா இல்லாம ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. இப்ப ஊர் சுத்த போனாங்கல்ல, மோகன்லால் கிட்ட போனை கொடுத்து என்ன இந்த மாதிரி போட்டோ எடுங்கன்னு போட்டோ எடுக்க வச்சா. அந்த போட்டோவை போட்டு பேக் டு ஃப்ரீடம் அப்படின்னு எழுதி ஏதோ கல்யாணம் நின்னு போனதை கொண்டாடுறாப்ல இவ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கலாம். இந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு மாப்பிள்ளையுடைய அம்மா போன் பண்ணி சத்தம் போட்டுருக்காங்க போல. ஏண்டி இப்படி பண்ற, ஒன்ன மட்டும் யோசிக்கிற, சுத்தி இருக்கிற பத்தி யோசிக்க மாட்டேயான்னு பயங்கர சண்டை. இந்த சண்டை அப்படியே பெருசாகும் போது ரெண்டு பேருமே மோகன்லாலை தான் பாக்குறாங்க. சரி மோகன்லால் ஏதாவது சொல்லி ஆகணும். என்ன சொல்றாரு தெரியுமா? ஆமா உங்க அம்மா சொல்றதுல தப்பு இல்ல, மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நாம யோசிக்கணும். நீ உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கிறியா இல்லையான்னு தெரியல, ஆனா சந்தோஷமா இருக்கிறாப்ல காட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த மாதிரி பண்ணணும்னு முடிவு பண்ணி என்ன போட்டோ எடுக்க சொன்னேன். கூட ரெண்டு எடிட்ட போட்டு பேக் டு ஃப்ரீடம்னு போட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிற அப்படின்னு சங்கீதாவுக்கு சாதகமா அம்மாவுக்கு சாதகமா பேசுறாரு. இதை கேட்டதும் பொண்ணு விசுக்குன்னு அங்கிட்டு போறா. அப்புறம் இந்த அம்மா விசுக்குன்னு அங்கிட்டு போகுது. ரூம்ல இதெல்லாம் உங்களுக்கு தேவையானே, ஓவரா ஊர் சுத்துறீங்கன்னு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கிறான் அவன் திட்டிக்கிட்டே நர்ஸ். அதே சமயம் அந்த அம்மா வருதுங்க சங்கீதா. ஒரு மாதிரி கண்கலங்கிட்டே வராங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்தா எப்பவுமே அந்த அதிகாரிக்கு தான் பொண்ணுனா அவ்வளவு உசுரான். பொண்ணு 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 மேலதான் உசுரா இருந்தாராம். பொண்டாட்டியை கண்டுக்கிறதே இல்ல போல. எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவுல பஞ்சாயத்து பண்ண போகும்போது பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரா. லைஃப்லயே முதல் தடவை எனக்கு சப்போர்ட் பண்ணது இதுதான், தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், இட்ஸ் மீன்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா மறுபடியும் கதவு தட்ட சவுண்ட். இப்ப யாருன்னா பொண்ணு. யோசிச்சு பார்த்தா நீங்க சொன்னதான் சரி, நீங்க சொன்னதா ரொம்ப சரி, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போறா. நர்ஸ் சும்மா இல்லாம ஓட்டுறான். என்ன வேற மாதிரி போகுது வண்டி, அம்மாக்கு வண்டி ஓடுதா இல்ல பொண்ணுக்கு வண்டி ஓடுதான்னு கேக்குறான். அட சும்மா கர்றாங்கிறாரு அவரு. இது பத்தாதுன்னு அந்த பழைய கல்யாணத்தை விட்டு ஓடி போச்சே அந்த பழைய ஆண்டி வேற அப்பப்போ போன போடுது. எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு பயங்கர நோச்சு. கேட்டா என் பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான்னு பொண்ண காரணமா சொல்றது. இப்போ 3 பேரு, இதுல யாரை சூஸ் பண்றதுன்னு தெரியல. அப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க. திடீர்னு ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்தா மறுபடியும் அம்மா பொண்ணுக்கு நடுவுல சண்டை. மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க அம்மா, மன்னிக்க கூடாது அப்படிங்கிறா பொண்ணு. என்ன மேட்டர்னு கேட்டா சங்கீதாவோட அப்பா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா இப்பவோ அப்போன்னு படுத்த படுக்கையா கிடக்குறாராம். டாக்டரும் கையை விரிச்சிட்டாங்களா, ஆனாலும் உசுறு போக மாட்டேங்குது போல. கங்கா தண்ணியை கொடுத்து பார்த்தா நல்லபடியா போய் சேருவார்னு பார்த்தா கங்கா தண்ணியை கொடுத்துமே போகலையா. ஏதோ தெரியாதனமா என் புருஷனுக்கு ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாப்ல. வீட்ல என் உடன்பிறப்பு போன் பண்ணா, மேபி அவர் மன்னிச்சிட்டா நல்லபடியா போய் சேருவாரோ என்னவோ அப்படின்னு கேட்க, அப்படியா வயசானவன்னு வேற சொல்றீங்க, சரி மன்னிச்சிட்டா போச்சு அப்படிங்கிறாப்ல. ஆனா பொண்ணுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. நாங்க மன்னிச்சிட்டு தான் போவோம், அது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணலங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார். சரின்னு எடுத்து சாக கிடக்கிறவரை பாக்குறதுக்காக போறாங்க. பூஜை புனஸ்காரம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. உள்ள போய் பார்த்தா படுத்த படுக்கையா இருக்கிறாரு. சங்கீதாவோட அண்ணன். இவருக்கு தான் இதயத்தை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க, மன்னிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். மன்னிங்க அப்படின்றாப்ல. இல்ல மன்னிப்பு கேட்டாதானே என்னால மன்னிப்பு கொடுக்க முடியும், மன்னிப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு மோகன்லால். சரின்னு அந்த பெரியவர்கிட்ட போய் எப்பா மன்னிப்பு கேளுப்பான்னு சொன்னா காதுல கிசுகிசுக்கிறாரு சாக கிடக்கிறவர். என்ன சொல்லிருப்பாருன்னு பார்த்தா அதை சொல்ல மாட்டேங்கிறான் பையன். அவர் அப்படித்தான் கொஞ்சம் அடமண்டா இருக்கிறாரு. நீங்க மன்னிச்சுட்டு போங்க அப்படிங்கிறாப்ல. ஏங்க என்ன தப்பு நடந்துச்சு, அவர் மன்னிப்பு கேட்காமயே மன்னிப்பு கொடுங்கங்கிறீங்க, எனக்கு புரியல. தப்பு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாதான் மனசார என்னால மன்னிப்பு கொடுக்க முடியும். சோ அதனால என்ன மேட்டர்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அது ஒண்ணுமில்ல சார், சில வருடங்களுக்கு முன்னாடி ராணுவத்துல இப்ப சாக கிடக்கிறார்ல மாமனாரு, இவரு வேலை பார்த்திருக்கிறார். இதயத்தை கொடுத்தாருல நம்ம மருமகன் அதிகாரி, அவரும் வேலை பார்த்திருக்கிறார். மாமனாரு மருமகன் ஒரே ராணுவத்துல ஒரே டிவிஷன்ல வேலை. அதுல ஏதோ ஒரு மிஷன் அப்போ சூட்கேஸ் நிறைய டாலர் பணம் கிடைச்சிருக்குதுங்க. அத மருமகன் பொறுப்பா கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். ஆனா மாமனார் சும்மா இல்லாம எடுத்தது 2 சூட்கேஸ் நிறைய பணம், ஆனா கவர்மெண்ட் கிட்ட கொடுத்தது ஒரு சூட்கேஸ் நிறைய பணம். ஒரு சூட்கேஸ ஆட்டைய போட்டான், கோடிக்கணக்கான பணத்தை திருடிட்டான்னு மருமக மேல, சொந்த மருமக மேலேயே பழிய போட்டிருக்கிறார். அதோட மட்டும் சும்மா இல்லாம நியூஸ்ல வேற இதை லீக் பண்ணி விட்டார். நியூஸ்ல காட்டு தீயா பரவி ராணுவத்துக்கே பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு. ராணுவ மந்திரி மீடியாவை அடக்கிறதுக்காக வேற வழி இல்லாம இவரை சஸ்பென்ஷன்ல போட்டாங்க. 3 வருஷம் சஸ்பென்ஷன்ல இருந்தவர் சட்ட போராட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு போய் தான் மேல எந்த பழியும் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண பிறகுதான் மறுபடியும் ராணுவத்துல சேர்த்திருக்காங்க. இதுல 3 வருஷம் அவருக்கு ராணுவத்துல பிரேக் ஆகி போச்சு. எவ்வளவு அவமானத்தை செஞ்சிருப்பாப்ல. இதுதான் கதை போல. என்னங்க அவ்வளவுதான அசால்ட்டா பேசுறீங்க, எவ்வளவு மேட்டர் நடந்திருக்குது அப்படின்னு மோகன்லாலுக்கே கோவம் வருது. இல்ல அது ஒண்ணுமில்ல, ஏன் இதெல்லாம் எங்க அப்பா பண்ணாருன்னா அப்பாவோட விருப்பம் இல்லாம தான் பொண்ணு காதல் திருமணம் பண்ணிக்கிச்சு போல. அதுவும் ஜாதியில கொஞ்சம் மேல கீழேன்னு இருக்குது போல. மருமகன் கொஞ்சம் கீழையா, அதனால இவருக்கு பிடிக்கல, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லும் போது ஓ தேச துரோகம் கூடவே ஜாதி வெறியும் வேலையா, இந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை என்னால எந்த காரணத்தை கொண்டு மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு விருட்டுன்னு கிளம்பி வந்துடுறாரு. இதை பார்த்ததும் பொண்ணு ஓடியாந்து ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நிக்க சொல்லிட்டு இவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குதுங்க. அந்த நொடி பார்த்தா மணி அடிக்கிற சத்தம், அப்புறம் சங்கூதுற சத்தம். ஏன்னா ஊழ இறந்து போயிருக்கிற போல இறந்துட்டாரு. எஸ் சங்கீதாவோட அப்பா நல்லபடியா இறந்துட்டார் போல. உள்ள சங்கூதுறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல சொந்தக்கார ஜோசியக்காரர் எப்பப்பா எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நம்ம மோகன்லால் கேட்டப்போ, உனக்கு ஏத்த துணை உன்னை தேடி வருவா,
உனக்கு முத்தம் கொடுப்பா. அப்படி முத்தம் கொடுக்கும்போது மணி அடிக்கும், சங்கு சத்தம் கேட்கும், இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாரு போல. அதே மாதிரி இங்க சிம்டம்ஸ் எல்லாம் வர இவரு யோசிக்கிறார். இவருக்கு அந்த பொண்ணு வேணா அப்பாவுக்கு கொடுத்துருக்குதா நினைக்கலாம். ஆனா இந்த சைடு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கும் போது இவருக்கு வேற இன்னும் கல்யாணமாகாத மொரட்டு பேச்சுலர் வேற. இவர் மனசுல என்னெல்லாம் ஓடும், அந்த பொண்ணு யோசிக்கணுமா இல்லையா? அந்த நர்ஸு பைய வேற நல்லா ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் அம்மா மன்னிப்பு கேட்கறாங்களே, மன்னிப்பு கொடுக்கணும்னு நம்ம போனோமே, இப்படி பேசிட்டு ஓடியாண்டமே, அவங்க ஏதாவது வருத்தப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க போய் நான் மன்னிக்காம விட்டுட்டேன், தப்பு தான் அப்படின்றாரு. ஐயோ அப்படி எல்லாம் வேண்டாம்னு அந்த பொண்ணு அந்த அம்மா கையை பிடிக்குது. இல்ல அப்படி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, சொல்ல போனா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கையில ஒரு முத்தா கொடுக்குதுங்க. கரெக்டா பார்த்தா கோயில் மணி அடிக்குது, எங்கேயோ சங்கு ஊதுற சத்தம் கேக்குது. அதே மாதிரி இங்கேயும் மணி சத்தம், இங்கேயும் சங்கு சத்தம். அச்சோ, இவங்க ரெண்டு பேர்ல ஜோசியக்காரர் சொன்ன அந்த ஒரு பொண்ணு யாரு, அம்மாவா பொண்ணா? பயங்கர குழப்பம். இதுக்கு மத்தியில கிளவுட் கிச்சன்ல இருந்து போன் கால். நம்ம சினிமா பசங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது. யார் கதை? நம்ம மோகன்லாலோட கதையே நல்லா இருக்குதுன்னு இதையே படமா எடுக்கலாம்னு முடிவு பண்ணி கதையா டெவலப் பண்ண போறோங்கிறாங்க. சரி கதையை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டா, ஏன்னா பேக்கரி கடை மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்டா கதை என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தவரோட இதயம் கிடைக்குது, அந்த இதயத்தை ஹீரோ வச்சுக்கிறாரு, அப்புறம் அந்த இதயத்தோட இருக்கிற அந்த ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு வர்றா, தான் நிச்சயார்த்தம்னு ஊருக்கு கூட்டிட்டு போறா, நிச்சயார்த்தம் நின்னுடுது, அங்க ஒரு பிரச்சனையில முதுகுல அடிபட்டுருது, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, ஒரு வாரம் செக்அப் அப்படின்னு இங்கே தங்கணும்னு வேற சொல்லியாச்சு, வீட்லயே தங்க வைக்கிறாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணு கூட இதயத்தை வாங்கினவரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கதை போகுதுங்க. சரி கதை அப்படி யதார்த்தமா போகுதே, ட்விஸ்ட் வைக்கலாம் சொல்லி ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதுல என்னன்னா, பிளாஷ்பேக்ல அந்த இதயத்தை கொடுத்தாருல அதிகாரி, அந்த அதிகாரியை கொன்னதே நம்ம மோகன்லால் தாங்கிறாப்ல கதையை மாத்திருக்காங்க. ஆடா பாவிகளா டேய், இத கதைன்னு தெளிவா சொல்லுங்கடா, நிஜம் நினைச்சு எவனாவது என் மேல பழிய போட்டுற போறாங்கன்னு பதறாப்ல. ஆனா பர்மிஷன் கொடுத்துட்டாரு, சரி ஏதோ பண்ணி தொலைங்கடா அப்படின்னு விட்டார். அப்புறம் இன்னும் அந்த முதுகுல இருக்கிற பிரச்சனை சரியாகல போல, கொஞ்சம் யோகா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாப்ல. பொண்ணு நான் யோகா சொல்லி கொடுக்குறேங்கிறா. சரின்னு ஹாஸ்பிட்டல் முடிச்சு விட்டு புனேல இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்தா மச்சாங்காரன் அதுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். பாருங்க எவ்வளவு பாசம்னு, தேடி ஓடி வந்திருக்கிறார் புனேவுக்கு பாக்குறதுக்காக. ஆனா அவ்வளவு நல்லவர் இல்ல அவரு, எல்லாம் அந்த 4 ஏக்கர் 4 கோடிக்காகத்தான். இங்க வந்து பார்த்தா மட்டன் எப்பவுமே மோகன்லாலுக்கு பிடிக்காதான், ஆனா இங்க மட்டனை வாங்கி வாங்கி சாப்பிடுறான். இவ்வளவு மாறிட்டானே அப்படின்னு பாக்குறாரு. இதுல என்ன இருக்குங்கிறாரு மோகன்லால். ஆனா பொண்ணு பழகுறது, அம்மா பழகுறது, இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தவரு சம்திங் ராங், விட்டா பையனை வளைச்சு போட்டுருவாங்க, குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆனானா தனக்கு அந்த 4 கோடி கிடைக்காதுன்னு இவருக்கு பயம் வந்துருச்சு. அதுவும் பாருங்க எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, செலவு பண்ணி வந்திருக்காருன்னு பாருங்க. இவர் 4 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாருல, அதுல ரோடு வரதுல ஒரு 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்டுக்கு போகுதான், மீதி 2.5 ஏக்கர் இவர்கிட்டயே இருக்க போகுது. அந்த 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு கவர்மெண்ட் 1.5 கோடி கொடுக்க போகுது போல. அந்த பணம் இவருக்கு வரணும். ஆனா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, சம்பந்தப்பட்டவர் வந்து கையெழுத்து போட்டாதான் படம் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்களா. நீதான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே, அதனால உன் பேரை சொல்லி உங்க அக்கா வாங்கிக்கிட்டோம், அக்ரிமெண்ட் பேப்பர் ஒன்னு எடுத்து வந்திருக்கிறேன், பவர் ஆஃப் அட்டர்னி, எனக்கு பதிலா இன்னாரு வாங்கிப்பாங்கன்னு இவர் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தா போதுமா. உங்க அக்கா ரத்த சொந்தங்கிறதுனால உனக்கு பதிலா அவ வாங்கிப்பா, பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்துட்டேன்னு மறுபடியும் சொல்றாரு. எப்பேற்பட்ட பண ஆசை இருக்குதுன்னு பாருங்க. மோகன்லால் விவரமா, ஐயோ இல்ல நான் வர லேட் ஆகுமோ என்னமோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடிட்டர் கிட்ட நான் ஆல்ரெடி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாப்ல. இல்லனா எப்படி இவரை சமாளிக்கிறது? ஆடிட்டர் கிட்ட எல்லா பொறுப்பையும் உட்படுத்துறது மட்டும் இல்லாம தேவைப்பட்டா டிஜிட்டல் சிக்னேச்சர் கூட போடக்கூடிய வசதியையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாப்லையா. அதனால அவரே எல்லாத்தையும் வாங்கி அக்கௌண்ட்ல போட்டுருவாரு, நீங்க தேவையில்லாம வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாரு. சரி நீங்க நாளை காலைல கிளம்பிடுங்கன்னு சொல்லும்போது, சொல்லிட்டு கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் இரு, முன்ன மாதிரி இல்ல, இப்ப நீ ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், மல்டி மில்லினியர், உன் படத்துக்காக சுத்தி இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பின்னாடி தெரிவாங்க, நீ தான் கவனமா இருக்கணும் அப்படின்லாம் அட்வைஸ் போடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற இவர் மாமான்னு பேசுறான். மோகன்லாலும் காலையில பார்த்தா அக்கா ஹரி போன போடுறா, தம்பிக்கு எப்படி இருக்கு, ஹெல்த் நல்லா இருக்கா அப்படின்னு பாசமா விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கிறாண்டி, மட்டனே தின்றாண்டின்னு சொன்னதும் அக்காவுக்கு சந்தோஷம். ஆனா இங்க இருக்கிற குடும்பம் உன் தம்பியை வளைச்சு போட்டுருமோன்னு பயமா இருக்குன்னு வருத்தப்படுறாரு. எப்படியோ காலையில நல்லபடியா பேசி அந்த ஆளை அமுச்சு வச்சாச்சுங்க. அடுத்து இவன் இந்த துப்பாக்கி சுடுற போட்டிக்கு போற இடத்துல நடுவுல அந்த மாப்பிள்ளைய பார்த்து தொலைஞ்சிட்டா. அவன் எசக்க பிசக்க ஏதோ பேசிட்டான் போல, செம கோவங்க. அந்த கோவத்துல போட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணாம எல்லாம் சொதப்பிக்கிட்டே இருக்குது, தோத்து போயிட்டா. மோகன்லால் பரவாயில்ல, அடுத்த தடவை பாத்துக்கலாம், வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். பணிவிட்டு போகும்போது இன்னைக்கு ஒரு மாதிரி மூடவிட்டா இருக்குது, சரக்கு அடிப்பீங்களான்னு கேட்க, இவன் நான் ஒரு காலத்துல அடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப அடிக்கிறது இல்லங்கிறாரு மோகன்லால். சரி நான் அடிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேட்க, சார் இன்னும் ஒத்துக்கிறாருங்க. அந்த அம்மா சரக்கு அடிக்குது, கூட ஒரு உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இந்த இதய வலி அதெல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிச்சதும் சரக்கு அடிக்கிறத நிப்பாட்டிட்டார். அப்புறம் டெஸ்ட் லொட்டு லொசுக்குன்னு போகும்போது தான் இதயம் பலகீனமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதயத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய வேலை பார்த்திருக்கிறார். ஆனா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதய மாற்று வச்சு வச்சே வேணும்னு ஆயிப்போச்சு போல. அப்புறத்துல இருந்து ஒரு மாதிரி மூடி ஆயிட்டாரு, டென்ஷன் ஆயிட்டாரு,
எரிமுஞ்சின்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறிட்டார் போல. அப்புறம் தான் எனக்கு இதயம் கிடைச்சதும் நான் இந்த மாதிரி மாறி இருக்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமேன்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு அந்த பிளாஷ்பேக் கதையெல்லாம். அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா சங்கீதா கோவப்படுறா. ஏன்னா பொண்ணு சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கிறா. கூட இவர் அடிச்சிருக்கிறாரோன்னு நர்ஸு கோவப்படுறான். நான் அடிக்கலடான்னு சொல்றாப்ல. இருந்தாலும் நீங்க பொறுப்பு இல்லாம நடந்திருக்க கூடாது அப்படின்னு சங்கீதா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உரிமையா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புருஷனாவே நினைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. காலையில பார்த்தா பொண்ணு கூட சேர்ந்து யோகா. இது பத்தாதுன்னு அந்த பக்கம் அந்த கல்யாணத்தை விட்டு ஓடி போச்சுல்ல, அந்தம்மா வேற வீடியோ கால்ல வந்து என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லிக்கிறான்னு ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கே வந்துருச்சுங்க. அப்படியெல்லாம் விட்டுருவோமா, இவரை நான் தான் கட்டிக்க போறேன்னு அந்த பொண்ணை வெறுப்பேத்துறதுக்காக இந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணு ஐயோ அப்படின்னு போனை கட் பண்ணிடுச்சு. இவ சொன்னது ஏதோ விளையாட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மோகன்லால் மனசுல என்ன ஓடுதோ யாருக்கு தெரியும். அப்புறம் ஒன்னா ஊர் சுத்த செய்யன்னு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் போய்கிட்டு இருக்குது. எங்க போய் முடியும் தான் தெரியல. அப்புறம் டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. மறுபடியும் ஊருக்கு போலாங்கிற ரேஞ்சுக்கு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. சரி, அதுக்குள்ள டின்னர் ஒன்னா போய் சாப்பிடலாமேன்னு ஒன்னா டின்னர் சாப்பிட வராங்க. டின்னர்ல அடுத்து ரிட்டர்ன் போறத பத்தி பேசுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா கேரளாக்கு போறதுக்கு ட்ரெயின் இல்லையா, ஃபிளைட் இல்லையா, 2 ஃபிளைட்டை பிடிச்சி தான் கேரளாக்கு போகணுமா. இத பத்தி தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் அம்மாகாரி வந்து 2 ஃபிளைட் ஏறி ஏன் கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்கணும், காரணம் தானே, ஒரே ஃபிளைட் போற வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து போலாம், உங்களுக்கு போக மனசு இல்லைங்கிறது எனக்கு புரியுது, சொல்லாமே இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு இந்த அம்மா ஏதோ கனவுல பேசிட்டு இருக்குதுங்க. பொசுக்கு பொசுக்குன்னு வராங்களா, ட்ரெஸ்ஸை மாத்தன்னு நினைச்சவன் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். பொம்பளை பிள்ளைய பாத்திரப்படாதே அப்படின்ட்டு பொத்தி பொத்தி வளர்த்த பையன் நம்ம நர்ஸ் பைய போல ஓவராசனுங்கிற. அப்புறம் நர்ஸ் சும்மா இல்லாம அடுத்த நாள் எங்க ஒரு முடிக்கு வந்துட்டீங்களா, அம்மாவை லவ் பண்ண போறீங்களா, பொண்ணை லவ் பண்ண போறீங்களான்னு இது பண்ணிட்டே இருக்கிறான். பொண்ணு தப்பா நினைச்சுக்கிட்டாருன்னா ஒருவேளை ஃபிளைட்னா பயமோ, ஒரு மனநல மருத்துவரை பாப்போமோ அப்படின்னு சொல்லி மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க. காமெடிக்காக இது ஒரு சீனு. ஆனா பெருசா காமெடி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல, ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்து பார்த்தா நம்ம மோகன்லாலோட பிறந்தநாள் போல. கேக் கட்டிக்காக பொண்ணு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறா. அப்புறம் முறையா தன்னோட அப்பாவோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து இதுதான் தான் அப்பா ரூம்னு எல்லாத்தையும் காட்டுறா. இது வரைக்கும் தன் அப்பாவோட போட்டோவை இவருக்கு காட்டினதில்ல. போட்டோ இங்க இருக்குதான், போட்டோ வேணா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இது இந்த அப்பா சென்டிமெண்ட் பொண்ணுக்கு அதிகங்கிறதுனால அப்பாவோட போட்டோ வீட்டு முழுக்க இருந்ததா. பார்த்து அழுதுகிட்டே இருந்ததுனால எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட்டாங்களா அம்மா. கொஞ்சம் இதெல்லாம் விட்டு வெளியில வரட்டுமே. இங்க ஒரு போட்டோ இருக்குது, விருப்பப்பட்டா பாருங்கன்னு சொல்ல, இல்ல உங்க அப்பாவை பத்தி ஒரு கனவு வச்சிருக்கிறேன், ஒரு இது வச்சிருக்கிறேன், அதை கெடுத்துக்க விரும்பல, அதனால போட்டோ பார்க்காம நான் அதே நினைப்புல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கதை சொல்றேன். லேட் நைட்ல இவ பைக் கார் ஓட்டுறதெல்லாம் வழக்கம் போல அந்த மாதிரி கார்ல போகும்போது ஒரு நாள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பின்னாடியே டயரை மாத்துறதுக்கு புது டயர் எல்லாமே இருக்குது. ஆனா எப்படி மாத்துறதுலாம் தெரியாது, மாத்துறது தெரியாது. உடனே அப்பாவுக்கு போனை போட அப்பா எங்க இருந்தாலும் ஓடியாந்து பிள்ளைக்காக அதெல்லாம் மாத்தி கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்தாரா. ஆனா இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி லேட் நைட்ல வண்டி ஓட்டுறது இல்ல அப்படின்னு வருத்தப்படுவா. ஏன்னு கேட்டா இப்பதான் டயரை மாத்துறதுக்கு அப்பா இல்ல அப்படின்னு சொல்றேன். அப்புறம் தன் அப்பா தனக்காக இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் போட்டு அமுச்சு வச்சிருப்பார் போல. அதை ஒரு நிமிஷம் கேளுங்களேன், வாய்ஸ் தான் கேளுங்களேன்னு கொடுக்குறாங்க. இவரும் அப்பா பொண்ணுகிட்ட பேசின அந்த விஷயத்தை எல்லாம் அப்படியே பொறுமையா கேட்கிறார். அப்படி கேட்கும்போது ஒரு மாதிரி இவருக்குமே ஃபீல் வந்துருது. இந்த மாதிரி பாசமா இருக்கிற ஒரு அப்பா அம்மா கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லி பொண்ணை கட்டி பிடிச்சு வாழ்த்துறார். அப்புறம் ஒரு தெளிவு அவருக்கு கிடைச்சிருச்சு அந்த மெசேஜை கேட்ட பிறகு. டேய், இந்த புனிதமான உறவுல இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் இடம் இல்லடா, தேவையில்லாத விஷயத்த நான் மனசுல எதுவும் வச்சுக்கல, நீயும் மனசுல வச்சுக்காத, தேவையில்லாத விஷயத்த தூக்கி குப்பையில போடு அப்படின்ட்டாப்ல. சோ இவர் ஓரளவு தெளிவாயிட்டார். பொண்ணாதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார். சூப்பரா. அடுத்து பார்த்தா அந்த அதிகாரியுடைய ஃப்ரெண்டு வரார். ஏதோ மிலிட்டரியில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சின்னதா நடத்துறாங்களா, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க வரணும்னு கேட்டுக்கிறாங்க. நம்மளால விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் சங்கீதா இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு சரின்னு ஒத்துக்கிறாருங்க. இன்னும் ஒரு 2 நாள் என்ன தள்ளி போகும், சனிக்கிழமை ஃபங்க்ஷன் போல. வேணா நான் உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லும் போது சங்கீதா இல்லன்னு சொல்ல, சரி ஓகே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா இதையும் அந்த அம்மா தப்பா எடுத்துக்க கூடாது இல்ல, இவங்களுக்காகத்தான் இருக்கிறேன்னு. அதுக்காக இந்த தடவை கட்டன் ரைட்டா என் மனசுல எதுவும் இல்லைங்க, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்க சொல்றாங்க, தங்கி அதையும் நல்லபடியா முடிச்சுட்டு போறேன், உங்க மனசுலயும் எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு கிளீனா தப்பான எண்ணத்தை வளர்த்துக்க வேண்டாங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டார். சூப்பர். அடுத்து இந்த பக்கம் பார்த்தா நம்ம சினிமா பசங்க ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொன்னாங்கல்ல, மோகன்லாலோட கதை தான். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல, அட்வான்ஸே கொடுத்துருக்காங்க போல. அவங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு செல்ஃபி எடுத்து அதை மோகன்லாலுக்கு அனுப்பிச்சு தேங்க்ஸ் பண்ணிருப்பாங்க. மோகன்லாலும் இந்த மாதிரி பசங்க செட்டில் ஆறாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் நம்ம நர்ஸுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அடிக்கடி அம்மா போனை போட்டு வெளிநாட்டுக்கு போன்னு விரட்டிக்கிட்டு இருக்காங்க, கடன் இருக்கு சமாளிக்கணும்னு. இவன் வாங்குற 10,000 20,000 சம்பளம் பத்தாதான், ஒரு 50,000 சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்கறான் இங்க இருந்து சம்பாதிக்கிறது. அப்போன்னு பார்த்து அங்க நம்ம புதுமாப்பிள்ள வராப்புல. நான் அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ண நினைக்கிறேன், என்ன பிளாக் பண்ணி விட்டுட்டா, ஃப்ரெண்ட்ஸுகளும் யாரும் எல்லாருமே என் கூட டச்ல இல்ல, பர்சனலா எதுவும் நாங்க பேசிக்கல, பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாரு கல்யாணம் வேணான்னு சொன்ன அந்த பொண்ணு, இந்த மாப்பிள்ள, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, 3 பார்ட்னர்ஸ் போல. பிசினஸ்ல நாங்க பார்ட்னர்ஸா இன்னும் இருக்கிறோம், அதையெல்லாம் பேசி கிளியர் பண்ணி விடணும், அதுக்கு அவ ஆபீஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும், நீங்க சொன்னீங்கன்னா டெஃபினட்டா வருவான்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. பிச்சை எடுக்காத குறையா கேட்கறான். சரின்னு நம்மளால ஒத்துக்கிறாரு. அப்புறம் கார்ல 3 பேரும் அதுக்காக அந்த ஆபீஸ்க்கு போறாங்க. போற வழியில இவளும் ஓரளவு மனசு இறங்கி வந்திருப்பாங்க.
அந்த ஹேக்கிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணது தப்பு தான் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறா. பின்னாடி இருந்த நம்ம நர்ஸும் ஆமாங்க நீங்க பண்ணது ஓவர் தாங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்ப இங்க கொஞ்சம் நல்லபடியா போச்சுன்னா மன்னிக்கிற மனசு இருக்குது, மன்னிச்சுட்டு அந்த பையிலேயே கட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரின்னு உள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா ஏதோ ஒரு பழைய கான்ட்ராக்ட் போல, அந்த கான்ட்ராக்ட் 3-4 கோடிக்கு முடிக்கிறாங்க போல. அது நம்ம மாப்பிள்ளைக்கு தெரியாது. மீதி 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்கல்ல, உழைக்கிறதெல்லாம் அவங்க, இவன் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருப்பான் போல. சோ அந்த கான்ட்ராக்டை இவங்க பண்ணலாம், தனியா பிசினஸ் பண்ணலாங்கிற ரேஞ்சுக்கு பேசி வச்சிருந்திருப்பாங்க போல. இவன் அதை இங்க புடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டை நீங்க வச்சிருக்கீங்க, அதெல்லாம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் ஏன் கூட தான் இங்க ஒர்க் பண்ணணும், தனியெல்லாம் போக கூடாது, போக விட மாட்டேன், கான்ட்ராக்ட் இந்த ஒரு கையெழுத்து போடு, இந்த கான்ட்ராக்டை இதே கம்பெனி பேர்ல சேர்ந்து தான் பண்ணணும்னு வற்புறுத்துறாங்க. இதுக்கு தான் வர சொல்லிருக்கான் போல, அந்த பணத்துக்காக இந்த இதுக்காக தான் போல. திமிரா பேசுறான். ஏப்பா மன்னிப்பு கேட்கறேன்னு வர சொல்லிவிட்டு இப்படி என்னென்னமோ பேசுறிய தம்பி, இதெல்லாம் சரியில்லைன்னு குறுக்கால வரும்போது ஒரு தடவை அடி வாங்கினது பத்தாதா, இன்னொரு தடவை அடி வாங்கணுமா அப்படின்னு அடிக்க பாயிறாங்க. எதி தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ மறுபடியும் மயங்கிற போறீங்களா அப்படின்னு நம்ம நர்ஸ் கேட்க, டேய் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல விவசாயியா இருந்தவன், கைய பாரு மறுத்து போன கை, ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாக்குறியான்னு களத்துல இறங்குற. அந்த மாப்புள்ள தோலை மாப்புள்ள கூட இருக்கிற சில அடியாட்கள்னு எல்லாம் ஓவரா அடிக்கிறதுக்கு பாய்வானுங்க. எல்லா பேரையும் சும்மா பொல 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 பொலோடு பொலக்கிறாருங்க. அடிச்சு துவம்சம் பண்றார். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா மறுபடியும் அடி வாங்கி மயங்கிடுவார் நினைச்ச இடத்துல ஒரு அடி கூட அவருக்கு படல. அவ்வளவு அருமையா அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு தடவை ஏதோ உடஞ்ச கட்டையை வச்சு நெஞ்சில சொருகி இருப்பாங்க, கரெக்டா பிடிச்சிருப்பார். எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி அவ்வளவுதான் மிரட்டிட்டு வந்துட்டார். இனிமே அந்த பசங்களோட பஞ்சாயத்து எதுவும் இருக்காது. ஏன்னா அப்படி அடி கொடுத்திருக்காரு. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் சனிக்கிழமை சொன்னோம்ல, அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருக்கும் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கும்போது சொல்றாரு, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி, இந்த இதயத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கர சிடுமுஞ்சியா இருப்பேன், சிடுசிடுனே இருப்பேன், எரிஞ்சு எரிஞ்சு விழுவேன், குடும்பம் குட்டி எதுவுமே இல்ல, பார்க்கல, அந்த இந்த எண்ணமே இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்போ எனக்கு குடும்பம்னா என்ன, அம்மானா என்ன, பொண்ணுனா என்ன, அந்த உறவுகள்னா என்ன, ஃபீலிங்ஸ்னா என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. நான் வரும்போது தனியா முரட்டு சிங்கிளா வந்தேன். ஆனா போகும்போது ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, சொந்த பந்தம் இருக்குதுன்னு ஒரு திருப்தியோட ஒரு சந்தோஷத்தோட போறேன். இந்த மனமாற்றத்துக்கு காரணமான இந்த இதயத்தையும் இந்த இதயத்தை கொடுக்கிறதுக்கு உதவியாக இருந்த அம்மா பொண்ணுன்னு இந்த ஒட்டுமொத்த பேருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சூப்பரா ஸ்பீச்சை முடிக்கிறார். சிறப்பா நல்லபடியா முடிஞ்சதுங்க. அப்புறம் எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு அங்க இருந்த வேலைக்கார அம்மா கிட்ட கூட நல்லபடியா சொல்லிட்டு கிளம்புற. சங்கீதாவும் மனசுல எதுவும் வச்சுக்காம நல்லபடியா எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த வீட்டு நாய்க்குட்டியை கூட பாசமா கொஞ்சிட்டு தான் கிளம்புறாரு. பொண்ணுக்கு ரொம்ப வருத்தம், இருந்தாலும் வேற வழி இல்ல, அனுப்பி வச்சு தான் ஆகணும், இங்கேயே வச்சுக்க முடியும். சோ நல்லபடியா முடிச்சு இங்க திரும்பி வந்தாச்சுங்க. பசங்க இங்க சினிமா எடுக்கிற ரேஞ்சுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பக்கம் சங்கீதாவோட அப்பா சங்கூதுனாங்கல்ல, அவர் நல்லபடியா இறந்துட்டார். அப்புறம் பணத்தாசை பிடிச்ச மாமங்காரன் அவரோட பொண்ணு வெளிநாட்டுல படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சாப்ல. அங்க ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சு போல தெரியுது. போச்சேன்னு அவர் புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு இது வேணும் தான். இந்த பக்கம் மோகன்லாலோ நம்ம மேனேஜர் பையில தன்னோட கிளவுட் கிச்சன்லயே மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டு இருந்தது. அங்க வேலை பார்க்குற ஒருத்தவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு பார்த்தா அவன் சொதப்பி வச்சிருந்தான். அதனால இவர் அந்த வேலைக்கு உட்கார வச்சுட்டாப்ல. மேனேஜர் போஸ்டிங் 50,000 சம்பளம், வெளிநாட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல, கடன் அடைச்சிடலாம். சூப்பர்ல. சோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் எண்டிங், எல்லாருமே ஒரு நல்ல வைப், நல்ல மூட்ல போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஒரு ஏதோ பார்சல் வருதுங்க கிஃப்ட்னு. என்னடா கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு அம்மா பொண்ணு 2 பேரோட பேரும் போட்டு வந்திருக்குது. ஒரு வருஷம் ஆன பிறகும் கூட அவங்க இவரை மறக்காம சொந்த பந்தத்துக்கு அனுப்புறாப்ல கேக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சூப்பரா. ஆனா ஜோசியக்காரன் அன்னைக்கு சொன்னானே, நீ கட்டிக்க போற பொண்ணை பார்க்கும்போது பெல் அடிக்கும், சங்கு சத்தம் கேட்கும்னு, அது அப்ப பொய்யாயிடுச்சா அப்படின்னு பார்த்தா அதாங்க இல்ல. அடிக்கிற மலையில ஒரு பொண்ணு ஓரமா ஒதுங்குறது எங்க, நம்ம கிளவுட் கிச்சன் பக்கத்துல. கரெக்டா பார்த்தா மணி அடிக்குது, சங்கு சத்தம் கேக்குது. அப்போ இவருக்குன்னு வந்திருக்கிற பொண்ணு இவளா தான் இருக்கணும் போல. இவருக்கும் ஒரு குடும்பம் குட்டி எல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோட படத்தையும் இந்த இடத்துல முடிச்சாச்சு. நல்லா இருந்ததா? ஒரு யதார்த்தமான படம், அவ்வளவுதான். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்போ நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கொடுக்க முயற்சி பண்றேன். தேங்க்யூ.